Hello guys, welcome back to our channel. நான் உங்கள் கௌதமன் சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்ல இருந்து 899க்கு பீட் எக்ஸ்பில இருந்து வைப் எக்ஸ்பார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பீட் எக்ஸ்பி வைப் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஎஸ் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் வைப் எக்ஸ்பர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவலுக்கான டவுன்லோடிங் கார்டு கொடுத்துருக்காங்க. கூப்பன் கொடுத்துருக்காங்க. 500 ருபீஸ்க்கான கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டும் கொடுத்துருக்காங்க. பீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 11 mm ஹை ஃபிடெலிட்டி டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸை பொறுத்தவரைக்கும் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பேட்டரின்னு பார்க்கும்போது 430 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60 ஹவர்ஸ்க்கு பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 58 ஹவர்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 6 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுது. பட்ஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1 ஹவர் கிட்ட ஆகுது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. இந்த பிரைஸ் இவங்களில் பேட்டரி பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸை எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்மளோட ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பர் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகவே சிங்க் ஆகுது. ஸோ கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் சைடு இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. கேமிங் மோடை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் இஎன்ஜி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸ்லையும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலியமாக பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் டச் கண்ட்ரோலில் கொடுக்கல. அது கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் ஃபீல் பண்ணுது. ஒரு நியர்லி 40 கிராம் தான் வரும். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ கையில் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே எடுத்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டையும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான அண்ட் காம்பாக்டான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் எழுதிருக்காங்க. பீட் எக்ஸ்பின்னு எழுதிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்தவரையிலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கால்குள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகல. என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா நம்மளால் வந்து காதை டம்ப் பண்ண மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியல. லைட்டாக ஒரு இயர்பட்ஸ் வச்சவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபிட்டிங் கீழே விழுகல, பட் டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். ஃபிஃப்டி 50% இருக்குது. இப்போ வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேஸ் எல்லாம் வந்து தரமாக விழுகுது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் எல்லாம் அடி செமையாக விழுகுது. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டோம்னா நம்மளால் காதில் கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பீட் எக்ஸ்பி எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ் எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பீட் எக்ஸ்பி வைப் எக்ஸ்பர்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரோவர் சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும்
நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டாவே கன்வே ஆகுது. பட் என்ன ஒரு சின்ன டிராபேக் ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, பக்கத்துல உள்ள என்வைரன்மென்டல் நாய்ஸும் இப்ப நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்டல் நாய்ஸும் கேட்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மத்தபடி அவங்க பேசுறது எனக்கு கரெக்ட்டா கேட்குது. நான் பேசுறது கரெக்ட்டா கேட்குது. கால் குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டா குடுத்துருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஓவராலா இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஒரு ரூ. 1000 பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு பீட் எக்ஸ்பீல இருந்து ஒரு செமையான டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி பீட் எக்ஸ்பீல இருந்து எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ்ங்கிற டிடபிள்யூஎஸோட ரிவ்யூவும் போட்டிருக்கேன். மேல கால்ல தரேன் செக் பண்ணி பாருங்க. பீட் எக்ஸ்பி எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் பீட் எக்ஸ்பி வைப் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பேட்டரி ஹவர்ஸ் மட்டும் தான் லைட்டா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட் எக்ஸ்பி எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ்ல 70 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கொடுத்தாங்க. அது 1000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 899க்கு பீட் எக்ஸ்பி வைப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 60 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் பேட்டரி லைஃப் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. மிச்சபடி எல்லா ஃபீச்சர்ஸும் சேமா தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஒரு ரூ. 1000 ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பீட் எக்ஸ்பி வைப் ட்ரை பண்ணுங்க. ஒரு ரூ. 1000 மேல போனாலும் பரவாயில்ல அப்படின்னா, நீங்க பீட் எக்ஸ்பி வைப்லையும் ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே காம்பாக்டா தான் இருக்கு. ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு ₹1000 மேல ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராவே இருக்கும். அந்த பீட் எக்ஸ்பி எக்கோ எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டரி ஹவர்ஸும் சூப்பரா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ வேணா மேல கால்ல தரேன் செக் பண்ணி பாருங்க. இந்த டிடபிள்யூஎஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அவருடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கறத மறக்காம கீழ உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.